Hello friends, welcome to my channel Happyhomemakerradha. இந்த வீடியோல நாம ஆடு நுரையீரல் எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம பொதுவாவே அதிகமா ஆட்டு கறி தான் வாங்கி சமைச்சு சாப்பிடுறது உண்டு. சேம் ஆட்டுல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படினா ஆட்டு கறியில மட்டும் கிடையாது, ஆட்டு காலா இருக்கட்டும் மூளையா இருக்கட்டும் எந்த பார்ட்ஸ் எடுத்தாலுமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆட்டு கறி வந்து இப்போ கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்ச் கிட்ட வித்துட்டு இருக்கு. பட் நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் 50 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தாலும் ஆட்டு கறியில எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த நுரையீரல்லையும் இருக்கு. அண்ட் அதை விட இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேட் அதிகம் ஆட்டு கறியில். பட் இதில் வந்து ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ நம்ம எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஆட்டு நுரையீரல் அப்படியே வாங்கிட்டு வந்துடணும், கட் பண்ணி வாங்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பில் வந்து டைரெக்டாக அந்த ஆட்டு நுரையீரலோட குடலில் வந்து தண்ணி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 2லேருந்து 3 முறை இது மாதிரி நீங்கள் தண்ணி பிடிச்சி வெளியில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளட்டு கொஞ்சம் டஸ்ட்டு அதெல்லாமே வெளியில் வந்துடும். நீங்கள் டைரெக்டாக பைப்பில் காமிச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு மகில் பிடிச்சி அந்த பைப் மாதிரி இருக்கலையா அதுக்குள்ளே ஊற்றினாலும் சரி தான். நீங்கள் இது மாதிரி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் பகுதி வந்து உப்பி வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக உப்பி வருது பாருங்கள். உப்பி வந்ததுக்கப்புறம் லைட்டாக குலுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த டியூப் வழியாக அகைன் தண்ணி வந்துடும். அதை மாதிரி ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அந்த நுரையீரலில் இருக்கிற ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். நிறைய பேர் வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் இது மாதிரி ஸ்கின் எடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சமைச்சோன்னா நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கண்டிப்பாக இந்த ஸ்கின் வந்து எடுத்துடணும். எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போது சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடாதீங்க, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த பீஸ் ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி ஸ்கின் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் லைட்டாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா நுரையீரல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா வந்து அது டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அந்த ஸ்கின்னை எடுக்கணும். அதே மாதிரி டியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின் இருக்காது, பட் டஸ்ட்டு வந்து லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதையும் வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேல் பக்கம் வந்து ஸ்கின் எடுத்தது, கீழ் பக்கம் இருக்கிறது ஸ்கின் எடுக்காதது. கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின் எடுத்தது. அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கின் எடுத்துகிட்டு நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும் கூட. இப்போது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு இருக்க பார்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டியூப்பை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ் போடும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான்வெஜ் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே சிக்கன் மட்டன் ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வாஷ் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனியாக வச்சுக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு அந்த போர்டு எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வச்சுருப்போம். ஸோ அதில் தான் நான் இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி அளவுக்கு வந்து சுருங்கிடும் நுரையீரல் மட்டும். அந்த குடல் பகுதியை மட்டும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும். ஏன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும் அண்ட் செரிமானம் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க இல்லை குழந்தைங்க அப்படின்னா அந்த குடல் பகுதியை கொடுக்காதீங்க.
இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. அகைன் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து நம்ம செஞ்சே ஆகணும். கொஞ்சமாக கல் உப்பு, மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. பட் நான் வந்து என்ன நான்வெஜ் ஐட்டம்ஸ் எது வந்து வாஷ் பண்ணாலுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வாஷ் பண்ணும்போது கிருமியெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெளியாகிறதுக்கு, இல்லை சப்போஸ் ஏதாவது கெமிக்கல் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் தடவி வச்சுருக்காங்க அப்படின்னா கூட இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வெளியாகிடும். அது நல்லா அதில் வந்து தேய்ச்சிட்டு உராசிட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.